சாவுடி சாவுடி. துடி, இன்னும் நல்லா துடி 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 துடி. நான் என்னடி கேட்டேன்? சித்ரா கழுத்துல தாலி கட்டணும் தானே கேட்டேன். சாவுடி. இந்து 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 ஏய் இந்து ஏய் இந்து ஏய் இந்து நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம். ஏய் பாரு இந்து யார் கிட்ட வராது. ஏய் ஏய் பாரு என்ன ஆச்சு? ஏய் இந்து ஏய் ஏய் இங்க பாரு என்ன திறந்து பாரு இந்து. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த பிரச்சனையில இருந்து நீதான் எனக்கு உதவி பண்ணணும். வா வா. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்போ நீ கோவப்பட மாட்டேன்னா நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீ தூங்குற வரைக்கும் நான் வேணா உன் பக்கத்தில் ஓரமா அப்படியே சாஞ்சு உக்காந்துக்கவா? வீடு திறந்துருக்கு, அவன் செருப்பு வெளியில தான் கிடக்கு. அப்போ அவன் மட்டும் எங்கடா போனான்? ஒரு நாள் வீட்டுக்கு வராமல் ராத்திரி இங்கே தான் தங்குவான். நானும் அதே மாதிரி இங்கே தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு சும்மா இருந்துட்டேன். ஆனால் அவன் இப்போ இங்கேயும் இல்லைனா எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. கதிரே, டேய் போய் தேடுங்கடா. சரிங்க. கதிரே, 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 எங்க போயிட்டான் இவன்? கதிரே, டேய் அங்கிள், எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அங்கிள், அவனை காணோம். கார் வெளியில நிக்குதுன்னா அவன் இங்க தான் இருக்கணும். அப்புறம் போனையா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான்? டேய், நேத்து அவன் உங்க 2 பேர்ல யாருக்காவது ஃபோன் பண்ணானா? இல்ல அங்கிள், நேத்து பாட்டிக்கு போலாமான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணோம். அப்ப கூட அவன் ஃபோன் எடுக்கல. ஐயா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேயா, எங்கேயுமே காணோம்யா. அவன் வீட்லயே இல்லைனா எங்க போயிருப்பான்? டேய், என்னடா முணுமுணுக்குறீங்க? இல்ல அங்கிள், சரக்கு அடிக்கிறதா இருந்தா அவன் எப்பவும் மாடியில தான் அடிப்பான். அநேகமா அவன் அங்கேதான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், நினைக்கிறியா? போங்கடா பார்க்கலாம். சொல்றா மாப்பிள்ள, விஷயம் கேள்விப்பட்டியா? என்னடா? அதான்டா, நம்ம சித்ராக்கு மாப்பிள்ள பார்த்துருந்தோமே கதிரு. ஆமா, அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாண்டா.
என்னடா சொல்ற? ஆமாண்டா, இங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸ் வச்சு யாரோ போட்டு தள்ளிட்டாங்களாண்டா. ஆமா மாப்பிள்ள, அவனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுதா? இல்ல மாப்பிள்ள, இப்பதான் போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ மர்மமான முறையில் செத்து கிடக்கிறதா வெளியே பேசுறாங்கடா. இந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன். அதான் தெரிஞ்சாலாச்சும் அவனை சொல்லலாமான்னு பார்த்தேன். அம்மா யார் கொலை பண்ணிருப்பா? சரி மாப்பிள்ள, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். என்ன சொல்லாமே கட் பண்ணுறான்? யார் கொலை பண்ணிருப்பா? எப்படியோ வில்ல ஒருத்தர் செத்துட்டான். நான் தான் சொன்னல, எல்லாம் என்னாலதான். ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா நம்ம அங்க பார்க்கும் போது அவன் அங்க இல்லவே இல்லையே. ஏய், கத்தாத, அமைதியா பேசு. எனக்கு இப்பதான் பாண்டி ஃபோன் பண்ணி தகவலை சொன்னான். அங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். நாம நேத்து அங்க போகும்போது கதிரோட பாடி அங்க இல்ல. ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல செத்து கிடக்குறேன்னு சொல்றாங்கன்னா அது எப்படி? எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. சரி, நேரு, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏறு, நானும் வரேன். அவன் ஆரம்பத்துல எப்படி விழுந்து கிடந்தான்னு எனக்கு தானே தெரியும். நானும் வரேன். சரி வா. இருங்க சார். புள்ளைய பாருங்க சார். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போங்க சார். ப்ளீஸ் தள்ளி போங்க சார். பின்னாடி வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. தம்பி, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பின்னாடி போங்க சார். சார் சார், சார் என் புள்ள சார். சார் உட்காருங்க சார். புள்ள சார் என்ன இப்படி ஆயிடுச்சு? பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. பாவம், பின்மண்டையில் அடிபட்டு ரத்தம் உறைஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நின்னுட்டு இருந்த போலீஸ்காரரு யாராவது அடிச்சு கொண்டுட்டாங்களா இல்ல தள்ளி விட்டு கொண்டுட்டாங்களான்னு விசாரிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஏய், நீ ஏன் பயந்து போலீஸ்காரன்ட்ட காட்டி கொடுத்துறாத, அமைதியா இரு. ம், வா.